இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோட்ல சொல்ற மாதிரி என்ன இருக்கு, நிறைய இருக்கு. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் கேப்டன்சி டாஸ்க் வந்து எப்படி இருந்தது, கேப்டன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு ஒரு கொஸ்டின் வரும்போது, வியானா எனக்கு கேப்டன் இருந்த மாதிரியே தெரியல, நாங்க அரோரா வந்து எனக்கு ஏதோ ப்ரீ ஸ்கூல்ல இருந்த மாதிரி இருந்தது சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு கருத்து வச்சாங்க. அடுத்து பிரஜன் அண்ட் சாண்ட்ராவோட என்ட்ரிலே வந்து நாங்க கிழிக்க போறோம், நாங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து வெளியில துரத்தி விட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனாங்க. உள்ள போனோடனே ஒரு டாஸ்க், இந்த வீட்டுல நீங்க என்ன பண்ணணும்னு வந்தீங்க, இப்ப என்ன பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி, என்ன பண்ணணும்னு வந்தீங்க, எதுக்காக இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி வரும்போது நிறைய பேர் ஒன்னொன்னு சொன்னாங்க. அண்ட் எல்லாரையும் எடுத்துட்டு போயிட்டு வெளியில கார்டன்ல நிக்க வச்சுட்டு அவங்களோட பேப்பரை வாங்கி யார் யாரெல்லாம் வந்து அது சொன்னதை பண்ணல, இல்ல அவங்க அந்த மாதிரி இல்லையோ அவங்க பேப்பரை வாங்கி கீழ்ச்சி போடுறது அவங்களோட டாஸ்க். ஸோ இதுல யார் யாரு கீழ்ச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாரு, துஷர், அரோரா, கம்ருதின், வேற யாரு, அவ்வளவுதான் நினைக்கிறேன், எனக்கு அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் விக்ரம் கிட்ட நீங்க சூப்பரா விளையாண்டீங்கன்னு சொன்னாங்க, சுபிக்ஷா கிட்ட நீங்க சூப்பரா விளையாண்டீங்கன்னாங்க. எனக்கு தெரியல இவங்க எந்த எபிசோட பாத்துட்டு போனாங்கன்னு. அடுத்து வந்து திவ்யா கணேஷ் அண்ட் அமித்தோட என்ட்ரி. திவ்யா கணேஷோட என்ட்ரிலே வந்து சேது சாருக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு தான் உள்ள போயிருக்காங்க. சார் நீங்க வந்து அங்க நின்றுட்டு இருக்கீங்க, இங்க யாருக்குமே டெக்கோரம்னா என்னன்னே தெரியல, உங்க முன்னாடியே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னும் போது சேது சாரும் அம்மா சாமி கடைசியா என்ன பத்தி யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்களேன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணாரு. அண்ட் ஐ டு ஃபெல் தி சேம் பாயிண்ட். அவரை பார்க்காம சண்டை போட்டு இருந்தா கூட பரவாயில்ல, அவர் நின்ட்டே இருக்காரு, அவரை பார்த்துட்டு சண்டை போட்டாங்க. டே யாரா நீங்களான்ற மாதிரி எனக்கு அப்பயே இருந்தது. சோ தட் இஸ் ஒன் திங். அப்படியேதான் அவங்க உள்ள போனாங்க. அடுத்து வந்து அமித் உள்ள போகும்போது அவங்களோட பொண்ணு கூட உள்ள போனாரு. பொண்ணு வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டா. அந்த மொத்த ஸ்டேஜும் ஒரு செகண்ட் வந்து சூப்பர் சிங்கரா மாறி திருப்பி பிக் பாஸா மாறி அப்படிதான் அவரும் உள்ள போனாரு. சோ இவங்க உள்ள போனதுக்கு அப்புறமேட்டு இவங்களுக்கு சொன்ன டாஸ்க் என்னன்னா, எல்லாத்தையுமே ஒரு ரிவ்யூ பண்ற மாதிரிதான ஒரு டாஸ்க். அதுல வந்து அமித் சொன்னதுல எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, விக்ரம் கிட்ட வந்து நான் அவங்க பயங்கரமா எதிர்பார்த்தேன், நீங்க அந்த அளவுக்கு எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொன்னது. அதுக்கப்புறமேட்டு வியானா கிட்ட வந்து நீங்களும் பிரவீனும் வந்து உங்களை மறைச்சிட்டு இருக்கும்போது நீங்க டக்குனு சென்சிட்டிவ் ஆயிட்டு அழுதுட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லையே நான் அழலையே, நீங்க ஒழுங்கா வந்து எபிசோட் பாக்கலன்னு அர்த்தம் அப்படின்ட்டு அவங்க முடிச்சு விட்டாங்க. அமித்தோட அந்த ஒரு பிளேவை அங்கேயே முடிச்சு விட்டாங்க அவங்க. திவ்யா கணேஷ் வரும்போது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, திவாகரை பார்த்து சொன்னாங்க, திவாகர் நீங்க பாருங்க, நீங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்க மாட்டீங்க. அண்ட் ஆல்சோ இங்க யாருமே தகுதி இல்லாதவங்க இந்த இடத்துக்கு வரவே இல்லை, இன்க்ளூடிங் மீ. நீங்க இங்க தகுதி இல்லாத யாரோ ஒருத்தவங்க இந்த இடத்துல இருக்காங்கன்னு நினைச்சாங்கன்னா, என்னையும் சேர்த்து எனக்கும் தகுதி இல்லை நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு அப்படியே கிளம்புங்கன்னு சொன்னாங்க. உடனே இவர் இருந்துட்டு, இங்க பாருங்க எல்லாரும் வந்து என்கிட்ட சண்டை பிடிச்சா அப்புறம் நான் என்னதாங்க பண்ண முடியும், உங்களுக்கு சண்டை பிடிச்சாதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசும்போது திவ்யா கணேஷ் வந்து, இங்க பாருங்க சார், இதான் நான் சொல்ல வரேன், ஒருத்தவங்க பேசுறாங்க, பேசிக்கான விஷயம் இது, பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட பாயிண்ட் வைக்கிறதுல என்ன, அப்பயே பேசணும், அந்த செகண்டே சொல்லிடணும், அந்த நிமிஷமே சொல்லிடணும்னு ஏன் நினைக்கிறீங்கன்ற மாதிரி அவங்க அங்க வந்து முடிச்சாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே நடுவுல வந்து பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் பிரச்சனை வந்தது. அதான் பார்வதி வந்து கம்ருதீன் பத்தி திவாகர் கிட்ட சொன்னது, திவாகர் ஒரு இடத்துல வந்து உளறிட்டார் இல்லையா, அதை வச்சு நீ ஏன் இப்படி சொன்ன, ஏன்னா வந்தவங்க அதை பத்தி தப்பா சொன்னாங்கன்ற மாதிரி ஒண்ணு போயிட்டு இருந்தது, நீ எப்படி அதை சொல்லலாம், நம்ம ரெண்டு பேரும் புடிச்சுதானே பேசணும் அப்படின்னு அங்க போய்கிட்டு இருந்தது.